ஞானக் களஞ்சியத்தின் திறவுகோல் என்ற தலைப்பில் யாம் இங்கு சிறப்புரை ஆற்றுதல் அனைத்தும் ஆழப் பிறந்துரைக்கும் ஆன்மாவிற்கே இந்த உலகு. அன்புடன் தமிழக முதல்வர் அழகிய தமிழ் மகனுக்கு ஆசையில் ஒரு கடிதம். வரைவது திருமுருகு அடிகளார் மூசா அன்பழகர், ஈரோட்டிலிருந்து. வாழ்த்துக்கள் பல கோடி, பல்லாண்டு வாழ்கனின் சமுதாய சீர்திருத்த பணி தமிழ்நாட்டின் நலன் கருதி. கவிஞனுக்கே கடன் கொடுக்கும் புன்னகை மன்னன், உன் புன்சிரிப்பில் பூத்து குலுங்கியது தமிழ்நாட்டின் மன்னா. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் இறைவனுக்கே என்று விட்டுவிடுங்கள். மனம் அமைதி பெறுங்கள், இதயம் வலுவடையட்டும். சத்தியம் என்பது கற்பினை போன்றது, லட்சியம் என்பது இரத்தத்தில் பாய்வது. லட்சியத்தோடு வாழ்ந்து வந்தால் நீ லட்சத்தில் ஒருவன். இரட்சகன் போல் இங்கு வாழ்ந்து வந்தால் அவன்தான் இங்கு மனிதன். மனிதனாக இருப்பதற்கும் மாண்புமிகு மனிதனாக இருப்பதற்கும் உள்ள வேறுபாடுகளை இனம் கண்டு வாழ வேண்டும். அறிவு எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளது, ஆனால் பகுத்தறிவு சில மனித ஜீவராசிகளுக்கு மட்டுமே உள்ளது. நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று நான் கூறியதற்கு, தர்மம் தழைக்க வேண்டும் என்று நாம் உழைத்ததற்கும் கயவர்கள் மத்தியில் கிடைத்த பரிசு அவமானங்களும் அவதூறுகளும் அறியாமைகளும். தானம் செய்யும் பொழுது இடது கை வலது கை என்று பார்க்கக்கூடாது என்பார்கள் ஆன்றோர்கள். அள்ளி கொடித்துவிட வேண்டும். மனம் மாறுவதற்கு முன் நம் முன்னால் நிற்பவர் எதிரியாக இருந்தாலும் பிழைத்து போகட்டும், விட்டுவிடுவோம். நம் சிகரம் எது என்று தொட்டு விடுவோம். கருப்பு பூனையதை கட்டிவிடுவோம். அன்பு மொழிக்கு மட்டும் இங்கு தொட்டிவிடுவோம். ஆயத்தீர்வு அதை தொட்டுவிடுவோம். அதில் பூர்வமின்மையை சுட்டுவிடுவோம். அன்பும் அரணும் அதை கொட்டிவிடுவோம். அதில் மூழ்கி திளைப்பவரை விட்டுவிடுவோம். ஏய்த்து பிழைப்பவரை முட்டிவிடுவோம். அந்த மூடர் கூட்டத்தினை தட்டிவிடுவோம். காய்ந்த நிலம் கண்டு வெட்டிவிடுவோம். நீர் பாய்ந்து செழிக்கும் வரை அங்கு பட்டியிடுவோம்.